அனைவருக்கும் எஸ்பி ஸ்லோகாஸின் இனிய வணக்கம். கடவுள் எங்கெல்லாம் இருப்பார்? வாங்க ஒரு குட்டி கதை மூலமாக நாமளும் தெரிஞ்சுக்கலாம். நாமதேவருடைய குருகுலத்தில் பயின்ற மாணவர்களில் சைத்தன்யன் அப்படின்னு ஒரு மாணவனும் இருந்தான். மற்ற மாணவர்களை காட்டிலும் மிகவும் புத்திசாலித்தனமாக இருந்த சைத்தன்யனை குருவுக்கு மிகவும் பிடிச்சிருந்தது. அதனால் தனக்கு தெரிஞ்ச அத்தனை விஷயங்களையும் சைத்தன்யனுக்கு கற்றுக் கொடுத்தாரு குரு. குருகுலத்தில் பல ஆண்டுகள் பயின்ற சைத்தன்யனுக்கு வயசு 18 ஆயிடுச்சு. ஒரு நாள் நாமதேவர் அவனை அழைச்சு, மகனே, நீ கற்றுக்கொள்ள வேண்டிய அனைத்தையும் தெரிந்து கொண்டு விட்டாய். இத்துடன் குருகுல வாசம் உனக்கு போதும். நீ உன்னோட பெற்றோர்கிட்ட போய் அவங்களுக்கு தொண்டு செய்வாய். எப்போதும் கடவுள் உனக்கு துணை இருப்பார்னு சொல்லி வாழ்த்தி அனுப்பினாரு. அப்படியே செய்கிறேன் குருவே அப்படின்னு பதில் சொல்லி சைத்தன்யனும் குருவோட மனைவி கொடுத்த உணவு பொட்டலங்களோட மறுநாள் காலையில் கிளம்பினான். நண்பகல் நேரம் காட்டு வழியா பாதியை கடந்துட்டான். அப்போது அவனுக்கு மிகவும் தாகமாக இருந்தது. இந்த காட்டில் குடிக்க தண்ணி எங்கே கிடைக்கும் அப்படின்னு தேடும்போது அவனோட கண்களில் ஒரு வயதான பார்வையற்ற மனிதர் தென்பட்டார். அவர் செடியில் உள்ள இலைகளை கைகளால் தடவி பார்த்து அதுக்கப்புறம் அதை முகர்ந்து பார்த்து சில இலைகளை மட்டும் பையில் போட்டுக்கிட்டாரு. ஐயா, தாங்கள் எதை தேடுகிறீர்கள் அப்படின்னு கேட்டான். நான் இந்த காட்டில் வசிக்கிறவன். மூலிகைகள் எல்லாம் சேகரித்து பிறருக்கு வழங்குறேன். குருடன் அப்படிங்கிறதுனால முகர்ந்து பார்த்து மூலிகைகளை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இப்போது நீங்கள் பறித்து கொண்டிருப்பது என்ன மூலிகை அப்படின்னு கேட்குறான் சைத்தன்யன். இது பாம்பு கடிக்கான மூலிகை. இந்த மூலிகையோட சாரை பாம்பு கடிச்சவன் வாயில விட்டா விஷமெல்லாம் இறங்கிடும். நீயும் காட்டு வழியில் சுற்றிக்கிட்டு இருக்க, அதனால இந்த மூலிகையை கொஞ்சம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மூலிகை இலைகளை சைத்தன்யனுக்கு கொடுக்குறாரு. அதை வாங்கி பத்திரமா வச்சுக்கிட்ட சைத்தன்யன், ஐயா, குடிக்க தண்ணீர் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறான். பக்கத்துலேயே ஒரு கிணறு இருக்குன்னு சொல்லி கிணறு இருக்கிற இடத்தையும் காட்டுறாரு. அந்த கிணற்றை அடைஞ்சு தாகம் தீர தண்ணீர் குடித்ததுக்கப்புறம் ஒரு மரத்தடியில் அமர்ந்து உணவு பொட்டலங்களை எடுத்து உணவு சாப்பிட்டுட்டு அப்படியே உறங்கிடுறான் சைத்தன்யன். அவன் மீது ஏதோ ஒன்று இடிச்சிட்டு ஓடுறது தெரிஞ்சு திடீர்னு கண் விழிச்சு பார்க்குறான் சைத்தன்யன். கண்களில் வேகமாக ஓடுற ஒரு முயல் தென்பட்டது. திடீர்னு மரத்தில் ஏதோ ஒரு சத்தம் கேட்க நிமிர்ந்து பார்த்தா ஒரு பெரிய கிளை ஒடிஞ்சு கீழே விழப்போகுது. உடனே அந்த இடத்திலிருந்து நகர்ந்துகிட்ட சைத்தன்யன் எப்படியோ உயிர் தப்பினான். அங்கிருந்து பயணத்தை தொடர்ந்த சைத்தன்யன் இருட்டுற நேரத்தில் சுசாந்த நகரை அடைகிறான். அங்கே பசியால் வாடிய ஒரு பிச்சைக்கார குடும்பத்திற்கு மீதம் இருக்கிற எஞ்சிய உணவுகளை கொடுத்துட்டு அன்னைக்கு இரவு ஒரு சத்திரத்தில் தங்கினான். நடு இரவில் ஏதோ ஒரு சத்தம் கேட்டு திடுக்கிட்டு எழுந்த சைத்தன்யன் தன் பக்கத்தில் உறங்கி கொண்டிருந்த மனிதனோட வாயில் நுரைதள்ள முனகி கொண்டிருப்பதை பார்க்குறான். கொஞ்ச தூரத்தில் ஒரு விஷப்பாம்பு ஓடிக்கிட்டதையும் கவனிக்கிறான். அந்த மனிதனோட அபாய நிலையை உணர்ந்த சைத்தன்யன் உடனே தன்னிடம் இருந்த விஷக்கடி மூலிகைகளை எடுத்து சாறு பிழிஞ்சு அந்த மனுஷனோட வாயில் விடுறான். கொஞ்ச நேரத்திலேயே அவர் சாதாரண நிலையை அடைஞ்சிடுறாரு. அந்த நபர் வேற யாரும் இல்லை, குடிமக்களோட குறைகளை எல்லாம் அறிய மாறு வேஷம் போட்டுட்டு இரவில் திரிஞ்ச அந்த நாட்டு மந்திரி தான். சைத்தன்யனுக்கு தன் மனமார்ந்த நன்றியை தெரிவித்த மந்திரி, நீ என்னோட உயிரை காப்பாத்தின, அதுக்கு செய் நன்றியாக உனக்கு மன்னர்கிட்ட வேலை வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. மிகவும் நன்றி ஐயா, ஆனால் நான் முக்கிய அலுவலகமாக பவானிபுரம் போய்கிட்டு இருக்கேன். சில தினங்கள் கழித்து உங்களை வந்து சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி மந்திரிக்கிட்ட இருந்து விடை பெற்று போகிறான். மறுநாள் காலையில் பவானிபுரத்தை அடைஞ்சு குருவோட சகோதரரை சந்தித்து சேம லாபங்களை எல்லாம் விசாரித்து அறிஞ்சதுக்கப்புறம் தன்னோட குரு கிட்ட திரும்புகிறான் சைத்தன்யன். குரு சொன்ன பணியை முடிச்சுட்டு வந்த சைத்தன்யன் போகிற வழியில் நடந்த அத்தனை விவரங்களையும் குரு கிட்ட விளக்கமாக சொல்கிறான். மகனே, நினைவிருக்கிறதா, கண்ணால் காண முடியாத கடவுள் எங்கே அப்படின்னு கேட்டா இல்லையா ஒரு நாள்? அந்த சந்தேகத்திற்கு நான் எதுவுமே விளக்கம் கூறாமல் உனக்கு விடை கிடைச்சிருச்சு. கடவுளையே பார்த்து விட்டாய் அல்லவா என்றார் குரு. நான் எங்கே கடவுளை பார்த்தேன்? பார்க்கலையே அப்படின்னு ஆச்சரியத்தோடு கேட்குறான் சைத்தன்யன். மகனே, கடவுள் எப்போதும் எல்லா இடங்கள்லையும் காணப்படுறாரு, ஆனால் ஒரே உருவத்தில் அவர் உனக்கு தோன்றலை என்றார். எந்த குருட்டு முதியவர் உனக்கு பாம்போட விஷக்கடிக்கான மூலிகை தந்தாரோ அவர் கடவுள்தான். காட்டிலும் கூட கிணற்றின் தேவை ஏற்படும் என்று எண்ணி யாரோ ஒருவன் கிணறு தோண்டியிருந்தானே, அவனும் கடவுள்தான். உன்னுடைய உயிரை காப்பாற்றிய முயல் கூட கடவுள்தான். எந்த மந்திரிய பாம்பு கடையிலிருந்து நீ பிழைக்க வைத்தாயோ அவருக்கு நீ கடவுள்.
இவ்வளவு உருவங்களில் கடவுளை கண்ட பிறகுமா கடவுளை நான் காணவில்லை என்று கூறுகிறாய் அப்படின்னு சொன்னார் குரு. குருவோட வார்த்தைகளில் இருந்த உண்மையை அறிஞ்சு உணர்ந்ததும் சைத்தன்யனுக்கு ஞானோதயம் உண்டாயிற்று. தனக்கு ஞானோதயம் உண்டு பண்ணிய குருவை வணங்கி நமஸ்கரித்துவிட்டு அவரிடமிருந்து விடை பெற்றான். நம்மளை சுற்றி நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வையும் உற்று நோக்கினா காணும் இடமெல்லாம் கடவுளை காணலாம். வெவ்வேறு ரூபங்களில் கடவுள் நம்ம கூட எப்பயும் இருந்துக்கிட்டே தான் இருக்காரு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற ஆன்மீக கதைகளுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் நம்ம சேனலோட தொடர்ந்து இணைஞ்சிருங்க. நல்லதே நடக்கட்டும், நன்மையை பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.